வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு மகேஷ் இல்லாததுனால, கண்டுபிடிக்க முடியாததுனால மாயா ரொம்ப வேதனையில இருக்காங்க. மாயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியா வந்து அந்த சாமுண்டீஸ்வரியை மிரட்டிட்டு போனா, அவன்கிட்ட மாயா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மகேஷ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கண்டிப்பா அந்த ராஜா தான் மகேஷ கடத்தி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாயா ஒரு பக்கம் கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியும் கார்த்தியும் நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு மகேஷுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் வந்துட்டு நேரா நம்ம ரேவதி கிட்ட, இங்க பாருங்க மேடம், அவரு இப்போதைக்கு மயக்கத்துல இருக்காரு. அவரு மயக்கத்தை விட்டு கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவரு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்லயே தான் இருக்கணும். தலையில பயங்கரமான அடிபட்டு இருக்கு. இதை கேட்டதோட ரேவதியா, சார் அவரு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், சீக்கிரம் அவரை எப்படியாவது கண்முழிக்க வைங்க. இதை கேட்டதோட டாக்டரும், மேடம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்துட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரேவதி நேரா டாக்டர் கிட்ட, சார் இன்னும் 2 டேஸ்ல நான் ஆஸ்திரேலியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அதுக்கப்புறம் இவர் தான் வந்து மகேஷ பாத்துப்பாரு. சோ மகேஷுக்கு குணமானத்தோட மகேஷ் எங்க போகணும் அப்படின்னு சொல்றாரோ அவரை வந்து அனுப்பிச்சிருங்க. இது கேட்டதோட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்திக் சொல்றாரு, இப்ப மகேஷுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் சொல்றாங்க, அவரு இப்ப மயக்கத்துலதான் இருக்காரு, அவரு இன்னும் கிளம்பல. சம்டைம் லைட்டா கண் முழிக்கிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை மூடிடுறாரு. ஒரு சில நேரத்துல மாயா மாயா அப்படின்னு தான் சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரிங்க சார், வேற யாராவது மகேஷ பார்க்க வந்தா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது கேட்டதோட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, ரேவதியை கூப்பிட்டுக்கிட்டு வா ரேவதி அப்படின்னு கிளம்புறாங்க. ரேவதி நேரா ராஜா பார்த்து, இங்க பாரு ராஜா, என் மேல உள்ள கோவத்தினால மகேஷ் எதுவும் பண்ணிராத. கார்த்திக் கேக்குறாரு, இங்க பாரு ரேவதி, அப்படி மகேஷ் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் அவனை காப்பாத்திருக்கவே மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இது கேட்டதோட ரேவதியும் சரி, அவருக்கு எதுவும் ஆபத்துன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அவரை எப்படியாவது மாயக்கிட்ட சேர்த்துட்டா போதும். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, மகேஷுக்கு சரியாகட்டும், ஃபர்ஸ்ட் அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் மகேஷ்ட ஒப்படைச்சிடலாம், மாயாட்ட ஒப்படைச்சிடலாம். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி கேக்குறாங்க, ராஜா இந்த அளவுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்கா பேசுற, அவங்க 2 பேரும் உண்மையாவே தொடர்புல உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனீல்ல, ஒருவேளை நீ சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? கார்த்திக் சொல்றாரு, ரேவதி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணும் பொழுது அத அலசி ஆராய்ஞ்சுதான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவேன். அப்படிதான் நான் அந்த மகேஷ் மாயாவோட உண்மையவே கண்டுபிடிச்சேன், அதுவும் நேரடியா பார்த்துதான் நான் உன்கிட்ட சொல்றேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே, இதுக்கப்புறமும் உன்கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சரி வண்டியை ஓட்டு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி 2 பேரையும் பார்த்து எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, 2 பேரும் சும்மா வெளியில போயிட்டு வந்தோம். சாமுண்டீஸ்வரியும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு சின்ன சந்தேகமா இருக்கு. 2 பேரும் அப்படி எங்கதான் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கல. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ரேவதியை பார்த்து, ரேவதி மகேஷோட விஷயத்த பத்தி நான் பாத்துக்கிறேன், அவனுக்கு எந்த வித ஆபத்தும் வராது அப்படின்னு நான் உன்கிட்ட வாக்கு கொடுக்கறேன், சரியா? நீ ஆஸ்திரேலியா போக வேண்டிய விஷயத்த பாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவுக்கு அந்த மகேஷ் எங்க போனா அப்படிங்கறதே தெரியாததுனால மாயா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா, நம்ம அப்ப அந்த ராஜா தான் கண்டிப்பா ரேவதிய மகேஷ கடத்தி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவனை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல. ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மகேஷ் தான் முக்கியம். அப்ப ரேவதிய கண்டிப்பா தூக்கியே ஆகணும் அப்படின்ட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மாயாக்கா. மாயா சொல்றாங்க, ரேவதி நல்லா இருக்கியா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, நல்லா இருக்கேன்க்கா. மாயா சொல்றாங்க, நீ நல்லா இருப்ப ரேவதி, கஷ்டப்படுறது என்னவோ நான் தானே.
ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சம்பந்தம் வேணா ரேவதி, இதனால எங்களுக்கு தான் ஆபத்து வரும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட சொன்ன ரேவதி. உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நீங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கூட ரொம்ப சின்னதா தான் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆரம்பத்திலேயே நான் எச்சரிச்சேன், நாங்க ரொம்ப ஏழை, உங்களோட பிரச்சனைக்குள்ள நாங்க வர முடியாது, இந்த சம்பந்தம் வேணாம் அப்படின்னு உன்கிட்ட சொன்ன ரேவதி. ஆனா நீதான் மகேஷ தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பண்ணி கடைசியில பாத்தியா, இப்ப பாதிக்கப்பட்டது நாங்க தான். நீ பாட்டுக்கு சுலபமா ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்ட, ஹனிமூன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க. ஆனா இங்க மகேஷ பறி கொடுத்துட்டு நான் தான் கஷ்டப்படுறேன். மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இன்னுமே எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அக்கா அழாதீங்க அக்கா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, நான் வரேன். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ரேவதி நான் இப்ப வீட்டுலதான் ரேவதி இருக்கேன். இதை கேட்டதோட ரேவதியும் சரிக்கா நான் உடனே வரேன், நீங்க வருத்தப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு ரேவதி வெளியில வராங்க. கார்த்திக் ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி எங்கேயாவது வெளியில போறியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன். கார்த்திக் சொல்றாரு, எந்த ஃப்ரெண்டு ரேவதி, நான் வேணும்னா துணைக்கு வரவா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல வேண்டாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் கேக்குறாரு, ரேவதி நானும் வரேன். ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, நான் இப்போதைக்கு உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நான் மாயாவை தான் பார்க்க போறேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன விடமாட்டேன். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாம போறேன் அப்படின்ட்டு ரேவதி போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, மாயாக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க, பாவம் அவங்களோட நிலைமையில யோசனை பண்ணாலும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்னாலதான் அவங்க வந்துட்டு இப்படி கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிடுச்சு, இப்படி கல்யாணம் நிக்கிற மாதிரி ஆகிருச்சு. அதோட அவங்க மகேஷையும் இப்படி தொலைச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நான் தானே அப்படின்ட்டு ரேவதி வருத்தப்படுறாங்க. அதே நேரத்துல கார்த்திக் என்ன பண்றாருன்னா, ரேவதி அப்படி எங்கதான் போயிருப்பா அப்படின்ட்டு ரொம்ப குழப்பத்துல உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன்னு அவளை கடத்தணும். இது கேட்டதோட ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட போட்டோவா பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்ப ரேவதி வீட்டை விட்டு வெளியில வர்றதையும் பார்த்துட்டு ரேவதியோட காரை ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார் ஒரு பக்கம் போனதோட ரேவதியோட காரு ரிப்பேர் ஆகி நின்னுடுது. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சுன்னா? அவரு சொல்றாரு, என்னன்னு தெரியலமா, காரு நின்னு போயிட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி காரை பாக்குறாரு. அப்ப நம்ம ரேவதி காரை விட்டு இறங்கி என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு கார்ல இருந்து ரவுடிங்க இறங்கி ரேவதியோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சு ரேவதியை கார்ல ஏற்றி கடத்திட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டிரைவர் இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, யாரோ ஒருத்தவங்க ரேவதி அம்மாவை கடத்திட்டு போறாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயாவுக்கு அந்த ரவுடிங்க போன் பண்றாங்க. மாயா போன் அட்டன் பண்ணி, என்னடா ஆச்சு, சொன்ன வேலைய நிறைவேற்றிட்டீங்களா? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அதெல்லாம் நிறைவேற்றிட்டோம், போட்டோவை அனுப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட போட்டோவை காமிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்கடா, இவளை இப்படி இல்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கடா அப்படின்ட்டு நேரா மாயா ஒரு பிளான் சொல்றாங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கொண்டு போய் ஒரு தண்ணி இருக்கிற தொட்டிக்குள்ள இறக்குறாங்க. இன்னொரு பக்கம் மாயா அவனுங்க கிட்ட, சரி அப்படியே அந்த பிள்ளைய போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அப்புறமா மாயா அந்த போட்டோவை பார்த்துட்டு, ஏ ரேவதி, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்துதானே ஆகணும். ஏற்காட்டுல வேணா நீ தப்பிச்சிருப்ப, ஆனா இங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படின்ட்டு மாயா அந்த போட்டோவை பாக்குறாங்க. பாத்துக்கிட்டே நேரா கார்த்திக்கு அந்த போட்டோவை அனுப்புறாங்க. கார்த்திக் எதேச்சியா போனை பார்த்துட்டு அந்த போட்டோவையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, என்ன இது அப்படின்னு. அப்ப கார்த்திக் அதே நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த போன் ரீச் ஆக மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் மாயாவே நேரா கார்த்திக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. அப்ப கார்த்தி போன் அட்டன் பண்ணி, யார் அது அப்படின்னு கேட்க மாயா கேக்குறாங்க, ஏன் ராஜா என்னோட வாய்ஸ மறைஞ்சிட்டியா? இது கேட்டதோட கார்த்திக் ஷாக் ஆகி, ஏய் இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? ஏற்காட்டுல ரேவதியை கடத்துறதுக்கு பல பிளான்கள் போட்ட அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. இங்க பாரு, ஏற்கனவே அந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும், ஆனா அதை விட்டுட்டு நீ பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்த பாரு. என்னதான் சொல்லணும், மரியாதையே ரேவதியை விட்டு, நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு ரேவதிய கடத்தினத்தோட, அதே மாதிரிதானே எனக்கும் கவலையா இருக்கும். எத்தனை நாளா நான் மகேஷை விட்டு பிரிஞ்சிருக்கேன். அந்த சாமுண்டீஸ்வரி என் மகேஷை கடத்தல அப்படிங்கிற விஷயத்த அவளாவே வாய்னால சொல்லிட்டா. அப்ப என் மகேஷை கடத்தினது நீயா தான் இருப்ப. ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்க. இங்க பாரு, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உனக்கு டைம். நீ மட்டும் என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நீ சொல்லலைன்னு வச்சுக்க, கண்டிப்பா நான் இந்த ரேவதியை தண்ணிக்குள்ள முக்கிடுவேன். இது கேட்டதோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாரு மாயா, உனக்கு அந்த மகேஷ் தானே வேணும், அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப மாயா சொல்றாங்க, இத்தனை நாளும் மகேஷை உன் கையில வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தியா? கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, மகேஷை வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என் மகேஷை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கியா? என் மகேஷை என்னடா பண்ண அப்படின்னு கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, நான் மகேஷை எதுவும் பண்ணல. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டான். நான் ரேவதி 2 பேரை சேர்ந்துதான் அவனை காப்பாத்தணும். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ரொம்ப சூப்பரா போய் சொல்றியே. இங்க பாரு, இன்னும் சாயந்தரத்துக்குள்ள என் மகேஷ் இப்ப என்னை தேடி வரணும். இல்லைன்னு வச்சுக்க, ரேவதிய இனிமே நீ உயிரோடவே பார்க்க முடியாது. கார்த்திக் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவ. அதுக்குதான் மாயா சொல்றாங்க, அந்த யோசனை இல்லாமையா நான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருப்பேன். சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா என்னை சும்மா விடமாட்டா அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் தெரியுமா முடிவு பண்ண, மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான். நீ மட்டும் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்ப. ஆனா நான் என் மகேஷை பிரிஞ்சு இருக்கணுமா? இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மகேஷ் இருக்கிற இடம் தெரியணும். மரியாதையா அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்பட. இது கேட்டதோட கார்த்தி, சரி ஓகே, நான் சீக்கிரம் மகேஷை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி, ரேவதி உன் கையில கிடைப்பான், ஆனா மகேஷ் என் கையில கிடைக்கணும். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. கார்த்திக் என்ன பண்றாருன்னா நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு மகேஷை பார்த்தா அங்க மகேஷை காணும். அதை பார்த்ததோட கார்த்திக் அதிர்ச்சியாகி டாக்டர் கிட்ட, சார், இங்க மகேஷ் அப்படின்னு ஒரு பேஷண்ட அட்மிட் பண்ணினே, அவங்க எங்க? அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார், அவங்கள சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற மேடம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. யாரை கேட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? நாங்க தானே வந்து அட்மிட் பண்ணோம். எங்களை கேட்டு தானே நீங்க வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணணும். இது கேட்டதோட டாக்டர் சொல்றாங்க, சார், அவங்க வந்து தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க, சோ அதான் நாங்க அவங்க கூட அனுப்பிட்டோம். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, ஐயோ சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள. கார்த்திக் கேக்குறாரு, அத்தை, மகேஷ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம், அவனை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவனை எதுக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ண போறேன்? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயமே எனக்கு தெரியாது. கார்த்திக் சொல்றாரு, அத்தை, இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல அத்தை. ரேவதியை காப்பாத்துறதுக்கான ஒரே வாய்ப்பு அந்த மகேஷ் மட்டும்தான். சாமுண்டீஸ்வரி எதிர்ச்சியாகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை, இது மாதிரி அந்த மாயா இருக்கால, அவ ரேவதியை கடத்தி வச்சிருக்கா. மகேஷ கொடுத்தா மட்டும்தான் மாயாவை விடுவேன், ரேவதிய விடுவேன் அப்படின்னு சொல்றா அந்த மாயா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அவ பேரம் பேசுவா? அவளுக்கு இன்னைக்கு முடிவு கட்டுறேன். கார்த்திக் சொல்றாரு, அத்தை, எல்லாம் சரிதான், ஆனா அவகிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ முன்னாடி மாதிரி இல்ல, பிளான் எல்லாம் பக்காவா பண்றா. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ அந்த ஹெல்ப்பை வச்சுதான் அவ இப்பேற்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இப்ப ராஜாவை ஒரு வீட்டுல வச்சிருக்கேன், மகேஷ ஒரு வீட்டுல வச்சிருக்கேன், அங்க போயிட்டு அந்த மகேஷ கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதே நேரம் மாயா நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்ணி, டேய், அந்த ரேவதி இருக்கால, அவ இருந்த அந்த டேங்குக்குள்ள தண்ணிய அதிகப்படுத்துங்கடா. ரவுடிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்ட்டு தண்ணிய அதிகப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அப்பதான் கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, டேங்க் ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கு அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க.
இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம ராஜா கிட்ட, ராஜா ரேவதிய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, நான் மாயாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னப்பா என் மகேஷ எங்க கொண்டுட்டு வர? கார்த்திக் சொல்றாரு, இப்ப மகேஷ் எங்க கையில தான் இருக்கான், எங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க இருந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த இடத்துக்கு மகேஷ கூட்டிட்டு வா, நான் ரேவதி இருக்கிற இடத்த சொல்றேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, அதோட 10 லட்ச ரூபா பணமும் வேணும். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. 10 லட்ச ரூபா பணம் உனக்கு எதுக்கு? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா மகேஷ கொண்டாடி என்கிட்ட விட்டதோட ரேவதியை காப்பாத்துவீங்க, அப்ப கண்டிப்பா என்ன விட மாட்டீங்க. மாமியாரும் மருமகனும் சேர்ந்து கண்டிப்பா என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கோ இல்ல எதுக்கோ பிளான் பண்ணுவீங்க. உங்க பிளான்ல நான் சிக்க முடியாது, அதனாலதான் சொல்றேன். எனக்கு 10 லட்ச ரூபா பணமும் மகேஷும் வேணும். அப்புறம் நாங்க வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட்டும் வேணும். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, எல்லாத்தையும் அர்ஜென்ட்டா ரெடி பண்ண முடியாது. அப்பதான் மாயா சொல்றாங்க, ஹலோ, நீ யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்திக் தானே நீ? 10 லட்ச ரூபாய்லாம் சாதாரண விஷயம், பாஸ்போர்ட் ரெடி பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம்னு தெரியும். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஈவினிங் ஆகுறதுக்கு இன்னும் 1 ஹவர் தான் இருக்கு. ரேவதி மூழ்கில்ல செத்து போறா. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள என்னாச்சு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை இது மாதிரி 10 லட்ச ரூபா பணம், அப்புறம் பாஸ்போர்ட், அப்புறம் மகேஷ கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு மாயா டிமாண்ட் வைக்கிறான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் கொடுத்து தொலைஞ்சிட்டு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. கார்த்திக் சொல்றாரு, சரியாத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாத்தையும் கொண்டுகிட்டு மகேஷையும் கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மாயா கிட்ட, இந்த இருக்கான் மகேஷ், நீ தேவையான பொருள் இந்த இருக்கு, ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லு. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி நேரம் உயிரோட இருப்பாளா என்னன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் அவ தண்ணியில மூழ்கி இருப்பா. இது கேட்டதோட கார்த்திக் டென்ஷன் ஆகி மகேஷோட கழுத்து பிடிச்சதோட மாயா டக்குனே, ஹே நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், அவனை விடு, நீ இங்க சண்டை போட்டுக்கிட்ட நேரத்துல அங்க ரேவதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சியாகி இங்க எந்து போறாரு ரேவதியை காப்பாத்துறதுக்காக. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கதையில என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.